பாண்டியன் குடும்பத்துல இப்படி எல்லாருமே சந்தோஷமா, ஒத்துமையா இருக்கிறத பார்க்கிறப்ப, குறிப்பா ராஜியும், கதிரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. இப்ப எல்லாமே சுமூகமா போயிட்டுருக்கா? இங்க அடுத்து நம்ம சுகன்யாவும், நம்ம ஆளு பழனியும் கடைக்கு வெளில கிளம்புறாங்க. "போகுதுக பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு அதான் விரட்டி விட்டுல. அப்புறம் என்ன? உன் வாய மூடிக்கிட்டு போ வேண்டியது தானே! ஆனாலும் சும்மா இருக்க முடியாம வம்பிழுத்துக்கிட்டே தான் போறாரு. வந்துட்டான். வெறும் பய ஓடி போனவன். "அண்ணே வேணாம். நான் ஒண்ணுமே வேணான்னு வந்துட்டேன். சும்மா சும்மா பேசாதீங்க. உனக்கு கோவம் வருதா? நான் சொல்றதுதான்டா உண்மை." அப்படின்னு மறுபடியும் வம்பிழுக்க, சுகன்யா வந்து கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீயே ஒரு ஒட்டுண்ணி தான். உங்க அண்ணன் உழைச்சதான். இப்ப என்ன பேசுற?" அப்படிங்கிற. "என்ன? ஏய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நானு." அப்படி சொல்ல, "ஆமாமா. இவரோட உழைப்பு, இவரோட சொத்து, இவரோட பங்கு எல்லாத்தையுமே நீங்க வச்சு தின்னவங்க தானே. அவன் எங்க உழைச்சான்? அவன் பங்கு வேணா நாங்க இருக்கலாம். ஆனா அவன் உழைக்கவே இல்ல. ஒத்த பைசா அந்த வீட்டுக்குன்னு உழைக்கல. உழைக்கல. அவரோட பங்கு இருக்குல்ல, 30 வருஷமா அவருக்கும் சேர்த்து தானே நீங்க தின்றுருக்கீங்க. என்ன எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் நான் கேஸ போடுவேன்." உடனே பழனி வந்துட்டு, "சூனியா வா! அதெல்லாம் பேசாத." அப்படின்னு சொல்ல, "டேய் டேய் போடா வெறும் பயல, வெறும் பயல." அப்படிங்கிறாங்க. அதாவது ரோட்ட தாண்டிர்றாங்க வீட்ட விட்டு. அங்க போறாங்க வராங்க. "என்னப்பா சத்திவேலு, உன் தம்பிய ஒண்ணுமே இல்லன்னு விரட்டிட்டியாமே?" "ஆமா. இப்ப என்ன? அவன் தம்பியே இல்லைங்கிறேன். அப்புறம் சொத்து மட்டும் குடுப்பாளா என்ன?" அப்படின்னு அசிங்கமா பேச, மறுபடியும் கோவம் வருது பழனிக்கு. சுகன்யா பார்த்துக்கிட்டு, "இங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் அவர குடுத்து கழட்டினேன். நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க." "வேணாம் சுகன்யா விட்டுரு. வா." அப்படிங்கிறாங்க. பழனி இருந்துட்டு, நம்ம சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமா "ஒண்ணும் இல்லாதவன். அவனுக்கு அப்படித்தான் இல்லைன்னு தான் சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்த, "அண்ணே இப்படிலாம் பேசாதீங்க. நான் அப்புறம்" அப்படின்ட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே அங்க பேசிட்டு இருக்கவங்க கேட்டுக்கிட்டு, "என்ன ஆத்தா உங்க மயன் என்ன இப்படி பேசிட்டு போறாருன்னு" சொல்லிட்டு கீரைக்காரங்க, கீரை விக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வித்துப்புட்டு அம்புட்டே சொல்லிட்டு போறாங்க. பாவம் அந்த தம்பி ரொம்ப மூஞ்சிய தொங்க போட்டு போச்சு. வீடு இல்லாம, யாரும் இல்லாம, ஆதரவற்றவனா போயிட்டு வீட்ல போய் அக்கா வீட்ல போய் கிடக்குறான். அப்படி இப்படின்னு பேசிட்டு போனாங்கன்னு எல்லாத்தையும் சொல்ல, அப்படியே அழுகுது முத்துவேலு. "பாத்தியாயா? ஏன்யா இப்படி நடக்கணும்?" அப்படின்னு சொல்ல, "அம்மா இரும்மா, நான் நல்லது பண்ணுவேன்ம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ நல்லது பண்ண மாட்டப்பா, நல்லது பண்ண மாட்ட. நான் கோயிலுக்கு போய் அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. நல்லா ஒரு சேலை இதெல்லாம் நல்லா கட்டிக்கிறாங்க. "யார கூட்டிட்டு போலாம்? சுடரு வரியாடி?" அப்படின்னு கூப்பிட, வரேன்ப்பா." அப்ப அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஒரு பைய எடுத்துக்கிறாங்க, கிளம்புறாங்க. "எங்க போகுது ஆத்தா? எங்கேம்மா போற?" "நான் எங்கேயோ போறேன்டா, விடுங்க. நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன்." அப்படின்னு சாமி கும்பிட போயிட்டு, சில பல வேலையெல்லாம் செஞ்சுட்டு வாராங்க. சுடர் ஒண்ணுமே சொல்லல. வீட்டுக்கு வந்துர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவரு அப்படி ஒரு நாள் போகுதா, மறுநாள் கடையில அப்படியே சோகமாவே இருக்காரு. "ஏன் ஒரு மாரியா இருக்கீங்கன்னு?" சுகன்யா கேட்க, "ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு மாரியா இருக்கு சோனியா. விட்ரு. இந்த மனுஷங்க உலகமே காசு, பணம் இதுதான் முக்கியம்னு நெனைக்கிறாய்ங்க. பாசம் பெருசுன்னு நெனைக்கவே மாட்டேங்கிறாய்ங்களே சோனியா." அப்படின்னு சொல்ல, "அதத்தாங்க நானும் சொல்றேன். நம்மகிட்ட காசு இருந்தா தாங்க நான் வேணாங்க. யாருமே நம்மள மதிக்கணும்னா காசு வேணுங்க." அப்படின்னு சொல்றாரு. "எனக்கு என்னமோ இதுல உடன்பாடே இல்லம்மா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு." அப்படிங்கிறாங்க. "எங்க அம்மா பாவம் எவ்வளோ தவிக்குது தெரியுமா? நான் எங்க அம்மாவ பார்த்து 2 நாளாச்சு. இன்னைக்கு நான் எங்க அம்மாவ பார்த்துட்டு போட்டுமா?" அப்படிங்கிறாங்க. தாராளமா போங்க. நானா வேணாங்கிறேன். ஆனா ஒண்ணு, அந்த ஆள் இல்லாதப்போ போங்க. இல்லாட்டி அசிங்கப்படுத்துறான்." அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அசிங்கம் கொஞ்சமா படுத்துருக்காங்க. எவ்வளவோ பட்டாச்சு வா." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. சாயந்தரமா கடைய மூடிட்டு, எனக்கு மனசு சரியில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. போன கையோட என்ன பண்றாரு, பாண்டி குடும்பத்துக்குள்ள போகாம அப்படியே யூ டர்ன் போட்டு அம்மாவ பார்க்க போறாரு. அம்மா கரெக்ட்டா அந்த வாசல்ட்ட உட்காந்துகிட்டு இருக்கு. பழனிய பார்த்தோன்னே, "ஐயா!" அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்க, "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாரு. "ஏன்யா ஏன்யா அழுகுற? எனக்கு மனசே சரியில்லம்மா. விடுயா, எல்லாம் நான் கேள்விப்பட்டேன்." பாக்குறாரு பழனி. கீரைக்காரி வந்து தான் சொல்ட்டு போனா. அவ தான் கனகா தான் வந்து சொன்னா. "நீ கவலைப்படாத. உன்ன நான் அப்படியே விட்டுருவேனா என்ன? உன் அக்கா இருக்கா, உன் அண்ணன் இருக்கான். நீ ஏன் அத பத்தி நினைக்கிற?" அவங்க வீட்ல இருக்கவங்க அந்த குமார் அம்மாவுமே, "நீ எதுவும் நினைக்காத." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அப்படியே வாசல பாக்க, "என்ன அண்ணி பாக்குறீங்க?" "இல்ல அந்த மனுஷன் வந்து ஏதாவது சண்டை போடுவாரான்னு பயமா இருக்கு." "அப்போ நான் அந்த வீட்ட விட்டு போக சொல்றீங்களா? இங்க இருக்கக்கூடாது. என்னைய கிளம்ப சொல்றீங்களா?" "ஐயோ! அப்படிலாம் இல்ல. வீணா சண்டை வருமேன்னு தான்." "அட பரவாயில்லையே! அண்ணே அப்படி சொன்னா நீங்க இப்படி சொல்றீங்க. ஏன் அண்ணி?" "அப்படிலாம் இல்ல. என்ன அப்படிலாம் பேசுறீங்க?" அப்படிங்குது குமார் அம்மா. பேசிக்கிட்டு இருக்கையில குமாரும் சக்திவேலும் வந்துடுறாங்க. அப்பத்தா கிட்ட தாங்க பேசிட்டு இருக்காங்க. "டேய் எங்கடா வந்த? யார கேட்டுறா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா கத்த, "ஏன்டா? அவன் வராம? அவன் வீடுடா இது." அப்படின்னு அப்பத்தா கத்துது. "எவன் வீடு? யார் வீடு? இது என்னோட வீடு. மரியாதையா போடா. வீட்டுக்கு வேணா யாரு வேணான்ட்டு போனில்ல. அப்புறம் எங்க வந்த?" அப்படின்னு சொல்ல, "டேய் நான் இருக்கிற வரைக்கும் இங்க தான்டா வருவான். யாரு வீடுன்னு சொல்ற? இது பழனி வீடு." அப்படிங்கிறாங்க. "முடியாது. இந்த வீட்டுக்குள்ள இவன் வரவே கூடாது. வெளில போ." அப்படின்னு சொல்ல சுகன்யா என்ன பண்ணுது, "யார் மாமா? யார் வெளில போணும்? நான் வீட்டுக்குள்ள போவேன். என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோனியா உள்ளுக்குள்ள
முழுக்க போகுது. இன்னைக்கு கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்குன்ட்டு, அதுக்குள்ள அந்த குடும்பம் எல்லாம் வந்துருது. குரூப்ஸ் கதிர் குடும்பம் எல்லாமே, "ஓய்! ஓய்ன்னு என்னங்கடா?" அப்படின்னு மீன் மார்க்கெட்டுக்குள்ள அடிச்சுக்குவாங்க இல்லையா? அந்த சவுண்ட் கேட்கும் இல்லையா? கைமே கைமேன்னு சந்தைக்குள்ள, அந்த மாரி சவுண்ட் நடக்குது. ஊராளுக பூரா வேடிக்கை பார்க்குறாங்க. சுகன்யா உள்ள போனோனே, "ஏய்! அவனே வரக்கூடாதுன்னு நீ எங்கடி போற?" அப்படின்னு கைய புடிச்சு இழுத்து தள்ள, கீழ டம்முன்னு விழுகுறாங்க. புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம தள்ளி விடுறியாடா பாவி, பாவி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பத்தா வந்து சக்திவேல அடிக்க, முத்துவேல் வந்து ஒரு அற குடுக்குறாரு சக்திவேலுக்கு. "என்னண்ணே அவனுக்கு ஏத்துட்டு பேசுற?" அப்படிங்கையில பழனி பார்க்குறாங்க. "அண்ணே இது தப்புண்ணே. நீ என்னென்னமோ பண்ண. ஆனா என் பொண்டாட்டிய கை வைக்கிறது தப்பு." "ஓ! உன் பொண்டாட்டி நேத்து வந்த பொண்டாட்டி உனக்கு முக்கியமா போச்சா?" "ஆமாண்ணே. நேத்து வந்தவ பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா நாளைக்கு கடைசி வரைக்கும் எனக்காக நிக்க போறது என் பொண்டாட்டிண்ணே." அப்படியே சோனியாவுக்கு அத கேட்டோனே மனசு குளு குளுன்னு இருக்குது. இதுதானே பொண்டாட்டிகளுக்கு வேணும். புருஷங்க எதுவுமே வாங்கி கொடுக்க கூட தேவையில்ல. இப்படி அன்பா பேசினாலே போதும். அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுது. "என்ன என்ன நெனச்சுட்டீங்க? என் பொண்டாட்டியவே கை வைப்பீங்களா?" அப்படிங்கையில கருமுன்னு சண்டை வருது. அம்மாச்சி வந்துட்டு, "நிறுத்துங்கடா" அப்படின்னு சொல்ல கேட்கவே இல்லங்க. அப்பத்தால ஒரு தள்ளு தள்ளி விட்டு, "பழனிய வீட்டுக்குள்ள போக்கூடாதுடான்னு" ஒரு தள்ளு. அப்படியே வாசல்ல வந்து விழுக, அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க கோமதி, கதிர், ராஜி எல்லாருமே. "டேய் உன்ன" அப்படிங்கையில, "நில்லுப்பா நில்லு." அம்மாச்சி தாங்க சொல்லுது. எல்லாரையும் தடுக்குது. தடுத்துட்டு, "முத்துவேலு இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன்யா. எல்லாரும் வெளில கிளம்புங்க." அப்படின்னு சொல்ல, முத்துவேல் வந்துட்டு, "அம்மா என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு முத்துவேலு கேட்க, "ஆமா. இது பழனிவேலோட வீடு. அந்த வீட்ல நீங்கலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல." சக்திவேல் பார்க்குறாரு. "என்னண்ணே உன்னையும் என்னையும் சேர்த்து போ சொல்லுது." "என்ன ஆத்தா?" "ஆமாடா. இது பழனிவேல் வீடுடா." "என்ன அண்ணன் இன்னும் எழுதியே வைக்கல. அதுக்குள்ள இப்படிலாம் பேசுற?" "யார்றா சொன்னது? என் புருஷன் வீட அவன் ஏன் எழுதி வைக்கணும்? நான் எழுதி வச்சா சரிதான்." அப்படின்ட்டு உள்ளார போகுது. போயிட்டு பைய எடுத்துட்டு வருது. "சுடரு அந்த பைய எடுத்துட்டு வாங்கயில, அதையுமா கோர்த்து விடணும் போற போக்குல." சுடரு போய் எடுத்தாந்து குடுக்க, "இந்த பார்" அப்படின்னு ஜெராக்ஸ் எடுத்து குடுக்குது. இவன் கிழிச்சு போட்டுருவான்னு பார்த்தா, அப்படியே அதுவும் ஜெராக்ஸ் வந்து அசல் மாரியே கலர்ல இருக்குது. படிச்சு பார்க்குறாங்க. எல்லாரும் படிச்சு பார்க்க, "இந்த வீடு என் கணவனோட வீடு. என் புள்ள இங்க இருந்ததே இல்ல. என் பிள்ளைக்காக இந்த வீட்ட நான் எடுத்து குடுக்குறேன். முழுக்க முழுக்க அது பழனிவேலுக்கு சொந்தம்." அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்குதுங்க உயிலு. "போதுமா? போதுமா?" அப்படிங்கையில ஆடி போறாங்க. அப்படியே சக்திவேலு, "அடி பாவி! இப்படி நீ பண்ணுவேன்னு நினைக்கவில்லையே. அண்ணனாச்சும் உன் காலத்துக்கு அப்புறம் தான் பழனிக்குன்னு சொன்னுச்சு. ஆனா நீ இப்பவே எங்கள கழுத்த பிடிச்சு தள்ளுற." "ஆமாடா. அவன நீ விட்டியா? என் காலத்து வரைக்கும் அவனுக்கும் தானே சொந்தம்னு சொன்னேன். விடலையே. புள்ளத்தாச்சிய நீ தள்ளியேடா. எப்புட்றா விடுவேன்?" "அப்போ புள்ளத்தாச்சிய தள்ளுனதுனால அவன் பேருக்கு எழுதி வச்சியா?" அப்படின்னு கேட்டுட்டு, "அப்போ நீ இன்னைக்குல எழுதியிருக்கணும். இத எப்ப எழுதியிருக்கிய?" நேத்தே நீ அசிங்கப்படுத்தினல்ல இந்த வீட்டுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லன்னு ரோட்ல வச்சு. அப்ப முடிவு பண்ணேன்டா. போய் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சுடர பாக்க குமாருக்கு கோவம் வருது. "என்ன நீ தான் கூட போயிட்டு வந்தியா? நீ தான் பைய எடுத்துட்டு வந்து குடுக்குற பத்திரத்தெல்லாம். அப்போ புருஷனுக்கு துரோகம் பண்ணி அடி பாவி!" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சு அப்படியே நெரிக்கிறாரு. சப்பு சப்புன்னு அடிக்க, "டேய் அவள விட்றா" அப்படிங்கிறாங்க. "இல்ல அம்மாச்சி கூப்பிட்டுச்சு. அதனால தான் போனேன். இங்க பார்றா, அவளே வரலைனாலும் வேற ஆள கூட கூட்டிட்டு தானே போயிருந்திருப்பேன். அவள ஏன்டா அடிக்கிற? ஒரு புள்ளைய பாவம்டா" அப்படிங்கையில பார்த்தா அடிச்சு அப்படியே தர தரன்னு எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கீங்க ஆத்தா. அதுக்கு நீ துணையா பண்ணிட்டு வந்திருக்க? "டேய் உன் பொண்டாட்டிய அடிச்சு தள்ளுடா" அப்படிங்கையில சுடர புடிச்சு தள்ளுறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க பாண்டியன் குடும்பம் தாங்க. "தேவையா? இந்த கல்யாணம் தேவையான்னு கேட்டோமே, கேட்டீங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஏன் அவகிட்ட போய் விழுகுற?" குமார் மறுபடியும் இழுத்து, "இங்கேயே நிக்காதடி. எப்போ என் குடும்பத்துக்கு நீ இப்படி வினையா இருந்தியோ, நீ தேவையில்லன்னு தள்ளி விட, அங்க கரெக்ட்டா அவங்க அம்மா வந்துருதுங்க பாக்கியம். தூக்கி வந்து தாங்கி புடிச்ச கையோட, "ஏன்டா நன்னாரிகளா? யார பார்த்துடா தள்ளி எறியறீங்க? நான் பாக்கியம்டா. நான் ஒண்ணும் உங்க கோமதி தங்கச்சி மாரிலாம் வாய மூடிக்கிட்டு போமாட்டேன். என்னையவே என் புள்ளையவே தள்ளி விட பார்க்குறீங்களா?" அப்படின்னு செம்மையா பாக்க, "ஏய் என்ன உன் பொண்ணுக்கு நாங்க வாழ்க்கை குடுத்தது பெருசு. என்னய்யா! நாங்க என்ன என் பொண்ணுக்கு வாழ்க்கை குடுன்னு சொன்னோமா? இங்க பார் அவ்வளோதான். எங்களுக்கு எப்ப எதிர்த்து பேசினாலோ, உன் பிள்ளைய கூட்டு போ. கூட்டி போறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கூட வாழ வைக்கல. கம்ப்ளைண்ட் குடுக்கட்டுமா? குடுத்துக்க. இதுவும் பொய் கேஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். சொல்லுவியா? சொல்லு. இன்னைக்கே நான் போறேன். வரதட்சணை கேஸ் குடுத்தியேன்னு கேக்குறியேன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன்டா" அப்படின்னு சொல்ல, "ஏய் ரொம்ப பேசாத. உய்ன்னு சொல்ல. எனக்கு ரூ. 10,00,00,000 பணம் வச்சா தான் இந்த கேஸ போய் குடுக்குறத நிப்பாட்டுவேன். இல்ல இந்த வீட்ட விட்டே போவேன்." ஐயய்யோ! என் புள்ளைய அடிக்கிறாங்களேன்னு உட்காந்துருது தர்ணா பண்ண. பாக்குது கோமதி. கட்டுனில்ல உனக்கு இவ தான்டா ஆப்புங்கிற மாரி பாக்க, அடுத்து என்ன பண்ணுது, "எல்லாம் கெளம்புங்க கெளம்புங்கன்னு" அம்மாச்சி சொல்ல, முத்துவேல் என்ன பண்றாரு, "ஆத்தா நீ பண்ணது கரெக்ட் தான். நான் தப்பு சொல்லல. நான் கெளம்புறேன்." "ஐயா கோச்சுக்காதய்யா. பரவால்ல. அவன் பண்ணதுக்கு நீ பண்ணது தப்பே இல்ல ஆத்தா. என்ன உன் காலம் வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு நெனச்சேன். என் கூட நீ வந்துர்றியா?" அப்படிங்கையில, "இல்ல நான் பழனி கூட இங்க தான் இருக்கணும். பழனி கூட நான் இருக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லவும், "ஏய்யா நீ எதுக்கும் வருத்தப்படலையே?" "நான் வருத்தப்படலம்மா. நான் எனக்கு தான் இன்னொரு வீடு இருக்கே. நான் அங்க போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு
பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிறாரு. கிளம்புறாங்க. ஒரு பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு, "ஐயா இன்னும் துணிமணி எல்லாத்தையும் வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன்னு" கிளம்ப சக்திவேலும் குமார் இந்த பிரச்சனைய பார்த்துக்கிட்டு கீழ திரும்புறாங்க. "அண்ணே எங்கண்ணே போற? எங்கண்ணே போற?" "நான் என் வீட்டுக்கு போறேன்ப்பா." "இது நம்ம வீடு தானண்ணே." "அப்புறம் என்னண்ணே?" "ஏய் இது அப்பாவோட வீடு. ஆத்தா எழுதி குடுத்துருக்கு பழனிக்கு. இது பழனியோட வீடு. நம்ம இருக்க நினைக்கிறது சட்டப்படி தப்புடா. நம்ம இருக்கவே கூடாது." அப்படின்ட்டு, "நீ எங்க வேணாலும் போய்க்கோ" அப்படின்னு கிளம்புறாங்க. சக்திவேல் பார்க்குறாரு. "ஐய்யய்யோ! இப்ப எங்க போறது? ஆத்தா இப்படி பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்ல, "டேய் போங்கடா வெளியில" அப்படிங்கையில குமார் பார்க்குறாரு. "அப்பா இப்ப என்னப்பா பண்றது? பொண்டாட்டியும் அடிச்சு தொரத்திட்டோம். இல்லாட்டி அவ வீட்டுக்காவது போகலாம். நம்ம வீட்டு தோட்டத்து வீட பழனிக்கு எழுதி குடுக்குறோம்னு சொன்னோம்ல, அங்க போமா?" அப்படிங்கையில, "விதியா இது? ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாய்ங்க. "டேய் என் குடும்பத்த பிரிச்சுட்டீல" அப்படி இப்படின்னு கத்த, சுகன்யா பார்க்குது. போடா" அப்படின்னு சேலைய தூக்கி சொருகிக்கிட்டு, "இனிமே இது எங்க வீடு. என்னையவா தள்ளுன?" அப்படின்னு சொல்லிட்டு பழனியும், சுகன்யாவும் அவங்க அக்கா, மாமாட்ட சொல்லிட்டு, "மாமா இப்ப" அப்படிங்கையில, "நீ தாராளமா அம்மாகிட்டயே போய் இருயா. நான் வேணாங்கல" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இப்ப சக்திவேலும், குமாரும் அந்த தோட்டத்துல சின்ன வீடு. அது பெரிய வீடு தான். அவங்கள பொறுத்தவரைக்கும் அது சின்ன வீடு தானே சொல்றாங்க. அங்க போய் உட்காந்துக்கிட்டு, "உள்ளதும் போச்சே! என்னடா பண்றது? எல்லாம் போச்சே! இப்ப சொத்த பூரா அண்ணன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே! தெரியலையே! அந்த ஓடுகாலிக்கும் எழுதி வச்சுருவானே! இப்ப போச்சே!" அப்படிங்கிறாங்க. "இப்ப சுடரும் போச்சேப்பா! என்னப்பா பண்றது? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகாம இருந்தாலே பொண்ணு கிடைக்காது. இப்ப ஆயிருச்சு. எனக்கு பொண்ணு வேற கிடைக்காதேப்பா! இருடா மவனே! நான் உன்ன விட்டுற மாட்டேன்டா!" அப்படின்னு நீ தேத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாண்டி. நடுத்தெருவுக்கு தாண்டி இன்னமும் கெட்ட எண்ணம் இருந்தா போகணும். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.